மேடைக்கு வாங்க என்ற சேனலின் அடுத்த பதிவாக கலைத்திருவிழாவில் மாறுவேட போட்டிக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்கான பேச்சு உரை இதோ. அன்பும் மரியாதையும் நிறைந்த நடுவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். நான் ஒரு மருத்துவர். ஒருவரின் நோயை குணப்படுத்துவது மட்டும் என் வேலை அல்ல. அவரின் நம்பிக்கையோடு உயிரையும் சேர்த்து காப்பதே என் தலையாய கடமை. அந்த வகையில் உன்னத பணிகளை செய்யும் சேவையாளர்களுள் நானும் ஒருவன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். என் இளைய சகோதரர்களே, என் இளைய பருவம் முழுக்க நிறைய இன்னல்கள் சூழ்ந்திருந்தது. இப்போது இருப்பது போல அப்போதெல்லாம் அவ்வளவு வசதிகள் இருக்காது. ஆனாலும் என் மனதில் மருத்துவராகும் லட்சியம் எதற்காகவும் என்னை விட்டு நீங்கியதில்லை. விடாமுயற்சியோடு தேர்வுகளில் மதிப்பெண்கள் குவித்ததால் தான் இன்று நான் உங்கள் முன் ஒரு மாண்புள்ள மருத்துவன். இப்போதுள்ள இளைஞர்களுக்கு ஒரு லட்சியத்தை அடையும் வெறி இல்லாமல் இருப்பது பெரும் வருத்தத்தை தருகிறது. அது மட்டுமின்றி புகைப்பழக்கத்தோடு போதை பழக்கமும் என உடலோடு சேர்த்து குடும்பத்தை அளிக்கும் மோசமான பழக்கங்களுக்கு என் இளைய சமூகம் கொத்து கொத்தாக சென்று வீழ்வதையும் கண்ணால் காண சகிக்கவில்லை. உன் பெற்றோரின் தியாகமின்றி நீ நன்றாக வளர்ந்திருக்க முடியாது. உன் பெற்றோரின் தியாகமின்றி நீ நன்றாக வளர்ந்திருக்க முடியாது. உன் ஆசிரியர்களின் தியாகமின்றி நீ ஒழுக்கத்தோடு இருந்திருக்க முடியாது. உன் தியாகமின்றி நீ ஒற்றை சாதனை கூட படைக்க முடியாது. முதலில் தியாகம் செய்ய கற்றுக்கொள். ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான சிந்தனைகள் பிறப்பெடுக்கும் என்பதால் உன் உடலையும் மனதையும் பாதுகாப்பாக வைத்துக்கொள். நோயாளியின் புன்னகை எங்களுக்கு வெற்றியை தருவது போல உன்னுடைய வெற்றி உன் குடும்பத்திற்கு புன்னகையை தர வேண்டும். சேவையே எங்களின் செல்வமாக இருப்பது போல உன் தேவையே இந்த நாட்டிற்கு பெருமையை தேடித்தர வேண்டும். திறமையோடு கூடிய வெற்றியை நீ பெற வேண்டுமானால் நல்ல உடல் நலமே உன் சிறந்த முதலீடு. அதை முதலில் ஈடு, பின்பு எல்லாம் சரியாக நிகழும் என்று கூறி, நல்ல பழக்கங்களே உங்களின் உண்மையான பலம் என்பதையும் நினைவுபடுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.